السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் சிறப்பித்திருக்கின்ற இந்த ஜுமா எனும் மகத்துவம் வாய்ந்த இந்த நன்னாளிலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா நிகழ்வை நபி வழியில் அடிப்படையில் நிறைவேற்றிட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 152வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக மகத்தான ஒரு நற்போதனையை நமக்கு செய்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அஸ்குருக்கும், நானும் உங்களை நினைவு கூறுவேன், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூனி, என்னை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள், என்னை மறுக்காதீர்கள், என்று எனக்கு நன்றி மறவாதீர்கள் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் செய்யலாம். ஆக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நிராகரிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இந்த காரியம் என்பது ஒரு கடுமையான காரியம். ஆக அல்லாஹ்வை நிராகரிக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்ஃபுர், என்னை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். அப்ப நிராகரிப்பு குஃப்ர் என்றால் என்ன? அல்லாஹ் அவனுடைய தன்மைகள், அவனுடைய இடத்தையோ அவனுடைய தன்மைகளையோ அவனுடைய அதிகாரத்தையோ அவனுடைய கட்டளைகளையோ அவனுடைய சிறப்பு பெயர் சொற்களையோ நிராகரிப்பதும், அதில் ஏதாவது மொத்தத்தையும் நிராகரித்தாலும் குஃப்ர், அதில் ஏதாவது ஒன்றை நிராகரித்தாலும் குஃப்ர். அல்லாஹ்வுடைய 100 கட்டளை இருக்கிறது, 99 நான் ஏத்துக்கிட்டேன், 1 இது எனக்கு சரிப்பட்டு வராது என்று சொன்னால் அது குஃப்ர். அந்த குஃப்ரு, அந்த நிராகரிப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வலா தக்ஃபுரூனி, என்னையும் என்னுடைய தன்மைகளையும் என்னுடைய அதிகாரங்களையும் இறைவன் என்ற மகத்தான அந்தஸ்தையும் என்னுடைய கட்டளைகளையும் நிராகரிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிராகரித்து விட்டோம், குஃப்ர நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையோடு கலந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல கடுமையான தண்டனை. குர்ஆன்ல பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். வல்லதீன கஃபரு வகல்லபு பிஆயாத்தினா, யார் நிராகரிக்கிறார்களோ, நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள்தான் நரகத்தின் தோழர்கள். நரகம்தான் குஃப்ருக்குரிய பரிசு என்று, குஃப்ருக்குரிய தண்டனை என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இன்னல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கிறார்களோ, லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ, இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், பெரிய சந்ததிகளை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய செல்வங்களோ அவர்களுடைய சந்ததிகளோ அவர்கள் நிராகரித்தார்களே, அந்த பாவத்தை விட்டு அவர்களை காப்பாற்றார். உலாயிக ஹும் வகூதுன் நார், அவர்கள் நரகத்தினுடைய கொள்ளிக்கட்டைகளாக எரிபொருளாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த அளவிற்கு இறை நிராகரிப்பு என்பது
அல்லாஹ்வுடைய பார்வையிலே வீழ்ந்ததாக இருக்கிறது, மட்ட ரகமானதாக இருக்கிறது என்பதற்கு குர்ஆன்ல வசனங்களை பார்க்கலாம். குர்ஆனுடைய 14வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமஸலுல் லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அல்லது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஏதாவது ஒன்றை அவர்கள் நிராகரிக்கிறார்களோ அந்த நிராகரிப்பு என்பது கர்ரிமாத், அது இதுவை போன்றதாக இருக்கிறது, சாம்பலை போன்றதாக இருக்கிறது. இஷ்தத்தத் பிஹிர் ரீஹு ஃபீ யௌமின் ஆஸிஃப், கடுமையான புயல் அடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வேகமா காத்து அடிக்கும் பாருங்க, வேகமா காத்து அடிச்ச உடனேயே அந்த சாம்பல் அப்படியே இருக்குமா? ஒரு பொருளா இருக்குது, அந்த பொருள் எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த சாம்பலின் மீது ஒரு கடுமையான காற்று அனுப்பப்படும் என்றால் அந்த சாம்பலை அப்படியே அது பரத்தி விடும், வீசி தூர எரிந்து விடும். அதே விதமாகத்தான் யார் நிராகரித்து அந்த நிராகரிக்கக்கூடிய நிலையிலே எவ்வளவு நல்ல காரியங்களை அவர்கள் செய்தாலும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, எந்த பலனையும் அவர்களுக்கு கொடுக்காது. அவங்க என்ன சிறந்த காரியங்களை அவர்கள் செய்து இருந்தாலும், உயிரையே கொடுத்திருந்தாலும் நிராகரிப்பு அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னா அவங்க செஞ்ச எந்த நன்மையான காரியத்தினுடைய பலன்களையும் அவர்கள் அடைய முடியாது. ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, அதுதான் தூரமான வழிகேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறை நிராகரிப்பு குஃப்ரு என்பது நம்முடைய ஈமானோடு ஒருபோதும் கலந்து விடக்கூடாது, கலப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஏன்? இறை நிராகரிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் சிறு பலனையும் நமக்கு பெற்றுக் கொடுக்காது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உடனே நாம் எல்லாம் சொல்லலாம், ஆமாங்க, இறை நிராகரிப்பு என்பது நமக்கு நரகத்தை பெற்றுக் கொடுக்கும், அந்த இறை நிராகரிப்பு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு குஃப்ரு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாவே கோபம் வந்துடும். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்காம இஸ்லாத்தை மறுக்கிறார் என்றால் அவரை அரபியில காஃபிர் என்று சொல்வார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம் என்ற வார்த்தை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்களோ காஃபிர்ங்கிற வார்த்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து நீங்க காஃபிருங்க என்று சொன்னாலே என்ன ஆகுது? அவர்களுக்கு கோவம். யாரை பார்த்து காஃபிருங்கிறீங்க என்றால் அப்ப அவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையாக நாம் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த குஃப்ருங்கிறது நம்மிடத்தில் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பல காரியங்களை நாம் செய்கின்றோம், அது குஃப்ருடைய பட்டியலில் வரக்கூடியதாக இருக்கிறது, அது குஃப்ருடைய லிஸ்ட்ல வரக்கூடியதாக இருக்கிறது. அதை விட வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும், அதை பற்றி அறிய வேண்டும், அதை பற்றியான விழிப்புணர்வை பெற வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய பயானுடைய சார அம்சம். குஃப்ரு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அந்த குஃப்ரான காரியம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பல விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதில குர்ஆனை நீங்க தேடி பார்த்தா குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவிலே இடம்பெறக்கூடிய 130 சொச்சமாவது வசனம், அதாவது 135 வரலாம், 6 வரலாம், அந்த நம்பர் மட்டும் மறந்து போச்சு. அப்ப அதுல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து, ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்க. கூபுறதையே ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் யார்? யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, வானவர்களை நம்புகிறார்களோ, வேதங்களை நம்புகிறார்களோ, தூதர்களை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, விதி அதை நம்புகிறார்களோ, இவர்கள் தான் மூமின்கள். இதன் மீது நம்பிக்கை இல்லைன்னா அவர் மூமின் இல்லை. அப்ப இந்த 6 விஷயத்தை நம்பக்கூடியவன் தான் மூமின். அப்படிப்பட்ட இந்த 6 விஷயத்தை நம்பக்கூடிய மூமினை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து, ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புங்கள்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணமா நம்பு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று இருந்து விடாது, அங்க ஒன்று இங்க ஒன்று என்று இருந்து விடாது. ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கள். வரசூலிஹி, அவனுடைய தூதரை நம்புங்கள். வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அவனுடைய தூதர் மீது அவன் இறக்கிய வேதத்தை நம்புங்கள். வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்ல், இந்த வேதத்திற்கு முந்தி, இந்த குர்ஆனுக்கு முந்தி
எத்தனை வேதங்கள் எத்தனை தூதர்கள் மீது இறக்கப்பட்டதோ அதை நம்புங்கள். وَمَن يَكْفُرْ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ யார் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய வேதங்களையும் மறுமையையும் நிராகரிக்கிறார்களோ ஃபகத் ضَلَّ ضَلَالًا بَعِيدًا அவர்கள் தொலை தூரமான வழிகேட்டில இருக்கிறார்கள். நேர் வழியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள். அந்த நேர் வழியை இந்த நிலையில இருந்து அவர்கள் அடைய முடியாது. அப்ப அல்லாஹ் என்னத்தை சொல்றான்? நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வை நம்பு, தூதரை நம்பு, வேதத்தை நம்பு, மறுமையை நம்பு என்றால் பரிபூர்ணம் அதில் இருக்க வேண்டும். நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, அறிவீனமான நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறதா அதனுடைய அர்த்தம். நம்பிக்கை கொண்ட மூமின் என்று நாம சொல்றோம். ஆனா எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. சூனிய ஏதோ ஒன்று செஞ்சிருமோ, சகுனம் ஏதாவது நமக்கு செஞ்சிருமோ, பேய் பிசாசு இருக்குமோ, அதே விதமாக பறவை, இந்த பறவை கத்துனா இந்த சகுனம், இந்த பறவை கத்துனா இப்படி, அதே விதமா இந்த நேரங்கள், இந்த நாட்களுக்கு நேரங்களுக்கு நல்லது கெட்டது, வெள்ளிக்கிழமையா ரொம்ப சூப்பருங்க, சனிக்கிழமை செஞ்சிடாதீங்க, செவ்வாய்க்கிழமை வெறும் வாங்காது, புதன்கிழமையா ஓ சூப்பருங்க, காலையா சூப்பர், மாலையா அப்படி சூரியன் அஸ்தமனம் ஆற மாதிரி உங்க வாழ்க்கையும் அஸ்தமனமாகி போயிடும். இரவிலே செய்யாதீர்கள், பகலிலே செய்யுங்கள், வளர்பிறையில செய்யுங்க, தேய்பிறையில செய்து விடாதீர்கள். எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. வலது கை அரிக்குதா, இன்னைக்கு வருமானம்ங்க. இடது கை அரிக்குதா, ஆஹா செலவுங்க, பார்த்து இருந்து கொள்ளுங்கள். கண்ணு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குதா, அதுக்கு ஒரு நம்பிக்கை. காக்காய் கத்துக்கிறதா, அதுக்கு ஒண்ணு. அதே விதமா ஆந்தை கத்தி விடுகிறதா, அதற்கு ஒண்ணு என்று எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. சடான ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு சம்பாதிக்கலாமே போகும்போது பூனை குறுக்கே போயிருச்சுன்னு வைங்க, தலைவாஸ்படியில இவர் போய் அடிச்சுக்கிட்டாருன்னு வைங்க, விளங்காது இந்த நாள், விளங்காது இந்த நேரம், எத்தனை எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மூட நம்பிக்கைகளை விட்டெல்லாம் விலகி அல்லாஹ்தான், அவன் கரத்திலே தான் நல்லது கெட்டது இருக்கிறது. லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு வேறு ஒன்றும் அண்டாது. எந்த நஷ்டமோ கஷ்டமோ சிரமமோ எந்த பாதிப்போ நம்மை அண்டவே அண்டாது. அதுக்கு அதான் அர்த்தம். லன் யுஸீபனா என்றால் அண்டவே அண்டாது. இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்காக என்ன விதியில எழுதி இருக்கிறானோ அதை தவிர அது மட்டும்தான் அடையும். மௌத்துனா மௌத்து தான், நஷ்டம்னா நஷ்டம் தான், கஷ்டம்னா கஷ்டம் தான், இழப்புனா இழப்பு தான், வருமானம்னா வருமானம் தான். வையம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. உங்களுக்கு தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தூதரே உமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அவன் நீக்கினாலே தவிர அது நீங்காது. உங்களுக்கு ஒரு நன்மை வருகிறது என்றால் அவனை தவிர யாரும் அதை தடுக்க முடியாது. லா மானி அலிமா ஆதைத், இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவன் எவனும் இல்லை, அதே விதமா நீ தடுப்பதை கொடுப்பவன் எவனும் இல்லை. எத்தனை அப்படியே பயானா செய்யலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும். எப்படி? அவன் கரத்திலே தான் அனைத்தும் இருக்கிறது. ஹுவ மௌலானா, அவன் நம்முடைய பொறுப்பாளன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் அவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்ப நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர இந்த பறவை தீர்மானிக்காது, இந்த மந்திரம் தீர்மானிக்காது, இந்த நாள் தீர்மானிக்காது, இந்த நேரம் தீர்மானிக்காது, இந்த திசை தீர்மானிக்காது. இதெல்லாம் ஆழமா இருக்கணும். நம்பிக்கை இருக்கிற அதே உள்ளத்துக்குள்ள இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், போயிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு எலுமிச்சம்பழம் ரோட்ல கிடக்குது, எதுக்கு அப்படியே யூட்டன் எடுத்துக்குவோம், கொஞ்சம் விலகி சைடுல போயிருவோம். ஏதாவது இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம், அது ஜூஸ் போடலாம், ஒரு எலுமிச்சம்பழம் அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதை கடந்து அது நல்லது செஞ்சிருமோ, அது கெட்டது செஞ்சிருமோ, நமக்கு பாதிப்பை கொடுத்துருமோ, நம்பிட்டோன்னு வைங்களேன், குஃப்ரு தான், நிராகரிப்பு தான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வமன் யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறானோ ஃபகத் ضل ضلالا بعيدا, அவன் தொலை தூரமான வழிகேட்டிலே இருக்கின்றான். ஆக மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையிலே சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலகட்டத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தஹ்த கதமைய மௌதூன், என்னுடைய இரு காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன்.
புதைச்சதை தோண்டி எடுத்துறாதீங்க. தோண்டி எடுத்துட்டாங்களே. எத்தனை எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. ஒரு கபரு அது இறைவனுடைய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் நமக்கு செஞ்சிடும். ஒரு தாயத்து அது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கிவிடும். இந்த மாதிரி எத்தனை மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அதே பயானம் போயிடக்கூடாது. அதை விட்டெல்லாம் விலகினால்தான் குஃப்ரை விட்டு விலகி இருக்கிறோம் அர்த்தம். இதுவும் இருக்கிறது அதுவும் இருக்கிறதுனா ஈமான் பரிபூர்ணம் இல்லை, குஃப்ரு கலந்து இருக்கிறது. இந்த ஈமான் அல்லாஹ்விடத்துல பிரயோஜனப்படாது என்பதை தெளிவாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மூட நம்பிக்கைகள் என்பது இறை நிராகரிப்பாகும். மூட நம்பிக்கைகளை விட்டு விலக வேண்டும். அதற்கடுத்து இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 116வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் உள்ள பாலம் இணைப்பு என்பது தொழுகையை விடுவதாகும். ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டான், நான் ஈமான்ல தான் இருக்கிறேன், நான் இஸ்லாத்துல தான் இருக்கிறேன், சும்மா உலகத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் குஃப்ரை நோக்கி ஷிர்கை நோக்கி போயிட்டான். இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஒரு மனிதனுக்கும் ஒரு அடியானுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் உள்ள இணைப்பு என்பதே பாலம் என்பதே தொழுகையை விடுவதாகும். தொழுற காலமெல்லாம் ஷிர்கை விட்டு குஃப்ரை விட்டு அந்த அடியான் தூரமாக இருக்கிறான். குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இந்த அடியானுக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது, தூரம் இருக்கிறது. எப்ப தொழுகையை விட்டுட்டானோ அப்ப குஃப்ரோடு ஷிர்கோடு அவன் இணைந்து விட்டான். குஃப்ரு ஷிர்க்கு உள்ள வாழ்க்கை அல்லாஹ்வால் ஏற்கப்படுமா? அல்லாஹ் அதை திருத்திக் கொள்வானா? திருத்திக் கொள்ள மாட்டான். ஆக தொழுகை விடுவது என்பது குஃப்ரு, தொழுகை விடுவது என்பது ஷிர்க்கு. அதனாலதான் அந்த குஃப்ரை விட்டு ஷிர்கை விட்டு அந்த அநியாயத்தை விட்டு அந்த அக்கிரமத்தை விட்டு அந்த பெரிய குற்றத்தை விட்டு நாம விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். ஒன்னு இல்ல, ஒரு பாங்கோடைய துவக்கத்துல 4 முறை, இறுதியில 2 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதுக்கடுத்து ஜமாத் தொழுகைக்கு வந்துட்டீங்களா, நேரம் அல்லாஹு அக்பர் கையை கட்ட மாட்டாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் காமத்து, அதுல 4 முறை. அதுக்கடுத்து தொழுகை எப்படி துவங்குகிறது? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நம்ம வாய் சொல்லுது, நம்முடைய நாவு சொல்லுகிறது. உள்ளமெல்லாம் அல்லாஹ்வை விட எனக்கு என்னுடைய வியாபாரம், என்னுடைய வருமானம், என்னுடைய நினப்பு, என்னுடைய கணக்கு வழக்கு அதான் பெருசுங்கிறதானே நம்முடைய உள்ளங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றானே, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்ட வந்தான். என்ன ஆதாரம்? இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அவன் நன்றி கெட்ட வந்தாங்கிறதுக்கு அவன ஆதாரம். வேற எங்க? இங்க பார் அங்க பார் எடுக்க வேண்டியதில்லை, அவன் வாழ்க்கையை பார், அதுவே ஆதாரம்னு அல்லாஹ் குர்ஆன்ல 100வது அத்தியாயம் சூரத்துல் ஆதியாத்ல சொல்றானே, நம்ம அதிகமா ஓதுறோமே. ஆக அப்படிப்பட்ட அந்த நன்றி கெட்டவனை நாம இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி அல்லாஹ் அக்பர் நம்மை கொண்டு சொல்ல வைக்கிறான். உன் பேங்க் பேலன்ஸ், உன் வருமானம், உன் வீடு வாசல், பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாவற்றை விட அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அந்த அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்பதை உள்ளார நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து நில்லு. போ, ருக்குவுக்கு போ, சஜிதாவுக்கு போ, ஃபஜ்ரா 2 ரக்காத் தொழு, லுஹ்ரா 4 ரக்காத் தொழு, அஸ்ரா 4 ரக்காத் தொழு, மக்ரிபா 3 ரக்காத் தொழு, இஷாவா 4 ரக்காத் தொழு. பயணத்திலேயே இருந்தாலும் 2 வேளை தொழுகை நீ சேர்த்து தொழ வேண்டுமே தவிர அதை விட்டு உனக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை பேணுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்ஸா, நடு தொழுகையாகிய அஸரை பேணுங்கள், வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள். வேற யார் கட்டுப்படுறீங்களோ இல்லையா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. ஃபைன் கிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானா, அச்சமான சூழலாக இருக்கிறது, பள்ளிவாசல்ல இருந்தா பாம்பு போட்டு கொன்னுருவாங்களோ என்ற நிலை இருந்தாலும், பள்ளிவாசல்ல தொழ முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நடந்துகிட்டே தொழு. ஃபரிஜாலன் அவ் ருக்பானா, வாகனத்துல இருக்கிறீங்களா, வாகனத்துல இருந்து கொண்டு தொழுங்கள். ஃபைதா அமின்தும், எப்பொழுது அபயமான ஒரு நிலை, பயம் இல்லாத அச்சம் இல்லாத நிலையை அடைகிறீர்களோ, ஃபத்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தானே, அதை கடைபிடித்து நீங்கள் தொழுகையை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அச்சமான சூழல்லையே தொழுகை மன்னிப்பு இல்லை,
அச்சமே இல்லாத சூழல்ல சர்வ சாதாரணமாக நமக்கு தொழுகையை விட நம்முடைய தூக்கம் அல்லவா பெருசா இருக்கிறது, நம்முடைய தொழுகையை விட நம்முடைய அலுவல் அல்லவா பெருசாக இருக்கிறது. கவனிக்க வேண்டும். அப்படியே தொழுறோம்னா அந்த தொழுகை என்பது நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய தொழுகையா இருக்குதான்னு கேட்டா பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்றால் கொஸ்டின் மார்க் 10 போடணும். அந்த அளவுக்கு தான் நம்முடைய தொழுகையுடைய லட்சணங்கள் இருக்கிறது. கவனிக்க வேண்டும். தொழுகையிலே வந்து நின்னாலும் கூட தொழுறது 2 ரக்காத் தான். இது முதல் ரக்காத்தா 2வது ரக்காத்தா, ஒரு ருக்கு செஞ்சுட்டேனா இல்லையா, சஜிதா 1 செஞ்சேனா 2வது சஜிதாவில் இருக்கிறேனா, எத்தனை டவுட்ஸ். ஆக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அந்த தொழுகையை விட்டுட்டோம் அல்லது பிரயோஜனமற்ற விதத்தில் நம்முடைய தொழுகைகள் இருக்கிறது என்று சொன்னால் தொழுதவர்களுடைய லிஸ்ட்ல நாம வரமாட்டோம், குஃப்ர் ஷிர்கோடு இணைந்தவர்களாக மாறுவோம். ஆக தொழுகையை விடுவது என்பது குஃப்ர் ஷிர்கு. அதை விட்டு விலகி நமக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் தொழ வேண்டும். அந்த தொழுகையிலேயே மகத்தானது இந்த ஜும்மா. இந்த ஜும்மாவை நம்ம சும்மா அப்படிங்கிற மாதிரியே தான் போறோம். இந்த ஜும்மாங்கிறது அதனுடைய மகத்துவம் எல்லாம் எத்தனை முறை நீங்க பேசுறது வேலையப்பா செய்யறது நம்ம வேலை இப்படியே போகுது பாருங்க. இதை மாற்றணும். மாத்தாமல்லாம் எந்த மாற்றமும் வராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக ஜும்மா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் இன்ன பிற தொழுகைகளையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகையை விட்டுட்டோம்னா குஃப்ர் ஷிர்கோடு நாம் நெருங்கி விட்டோம் என்பதை அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து எப்படி தொழுகை கடமையோ விட்டுட்டா குஃப்ர் செய்தவர்களாக அவர் மாறுவாரோ அதே விதமாகத்தான் ஜகாத் என்பதும் கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்றான்? குர்ஆனுடைய பல வசனங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். தொழுகையை தொழுங்கள், நிறைவேற்றுங்கள், அதே விதமா ஜகாத்தை வழங்குங்கள். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய கடமை என்பது ஜகாத்தை வழங்குவது. யாரிடத்துல ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் மீது ஜகாத்து கடமை. அந்த கடமையை விட்டு தவிர்ந்து விட்டோம், தூரமாகி விட்டோம், அதை கவனிக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தினுடைய ஆரம்ப வசனங்களை வாசியுங்கள். வவைலுல் லில் முஷ்ரிகீன், இணை கற்பிப்பாளர்களுக்கு கேடுதான், முஷ்ரிக்களுக்கு கேடுதான், நாசம்தான். எந்த முஷ்ரிக்கு? அடுத்து அல்லாஹ் சொல்றான், விவரிக்கிறான். அல்லதீன லா யுத்தூன ஸகாத், அவர்கள் ஜகாத்தை வழங்காதவர்கள். தொழுகையெல்லாம் இருக்குது, ஜகாத் இல்லை அவர்களிடத்துல. இப்ப நம்மில அதிகமானவர்களுக்கு ஜகாத் கடமைங்க. யாரிடத்துல 600 சொச்சம் கிராம் வெள்ளி இருக்குமோ, தங்கம் இல்ல வெள்ளி இருக்குமோ, அவர்கள் மீது ஜகாத் கடமை. அப்ப நம்மில பெரும்பான்மையானவர்கள் ஜகாத் கடமையானவர்களாக இருக்கிறோம். கொடுத்துட்டா குறைஞ்சிருமோ, இது இருக்கக்கூடாது. யம்ஹகுல்லாஹு ரிபா, எந்த வட்டி என்பது நமக்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்து விடும் என்று மக்கள் கருதுகிறார்களோ அதை அல்லாஹ் அழிப்பான். வட்டியை கொண்டு, ஃபைனான்ஸை கொண்டு, எதெல்லாம் நம்ம வச்சு இப்படி போய் அப்படி போய் ஒரு கணக்கு, குருட்டு கணக்கு போடுறோம் பாருங்க, அந்த கணக்கு தப்பான கணக்கு. அது உங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய கணக்கு. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வயுர்பிஸ் ஸதகாத், தர்மங்களை நீங்க செய்வீங்க, ஜகாத்தை கணக்கு போட்டு கொடுப்பீங்களே, அல்லாஹ் அதை வளர்க்கின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபഖூர், துரோகியையும் நிராகரிப்பார்களையும் பெருமை அடிப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நம்ம பெருமை கிடையாது, நம்ம எல்லாம் பணி உள்ளவர்கள். பணி உள்ளவர்களா இருக்கிறோமா, வட்டியை விட்டு விலகு. தர்மங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜகாத்தை மறுத்தோம் அல்லது கொடுக்கவில்லை என்றால் குஃப்ர் நம்மிடத்துல வந்து விட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, தொழுகையை விட்டால் குஃப்ரு, மூட நம்பிக்கைகள் குஃப்ரு. அதே விதமாக ஜகாத்தை வழங்காமல் நிராகரிப்பது என்பதும் குஃப்ரு தான். வழங்காமல் இருப்பது, நிராகரிப்பது இல்லை. ஜகாத்தெல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா கொடுக்கிறது இல்லை என்று சொன்னால் அவர்கள் குஃப்ருல இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து கொலை செய்வது, கொலையே குஃப்ரு தான். அதுல இங்க முஸ்லிமை போட்டு தள்ளுறது இருக்கு இல்லையா,
எத்தனை பகை, எத்தனை பொறாமை, என்னென்ன நாட்டிலே நடக்கிறது. அதிலே ஒருவன் கொல்லப்படுகிறான், அவன் முஸ்லிமா இருக்கிறானா, செஞ்சவன் காஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டுகிறான் என்றால் அவன் குற்றத்தை செய்கிறான், பாவத்தை செய்கிறான். வகைதாலுஹு குஃப்ருன், அவனை போட்ட தள்ளிட்டான், அவனை கொலை செய்து விட்டான் என்றால் அவன் குஃப்ரான காரியத்தை செய்திருக்கிறான். ஒமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் வேண்டும் என்ற ஒரு மூமினான அடியானை கொலை செய்கிறானோ, ஒமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய பரிசு என்பது, தண்டனை என்பது நரகம். ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். வஅஅத்த லஹு அஸாபன் அஸீமா, அவனுக்கு பெரிய தண்டனையை தான் அவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆக கொலை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதல் தக்கல் முஸ்லிமானி பிஸைஃபைஹிமா, இரண்டு முஸ்லிம்கள் வாளை எடுத்துக்கிட்டு ஒருவர் மற்றவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று சண்டைக்கு வருவார்கள் என்றால், ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்வனும் நரகத்துக்கு போவான், கொல்லப்படக்கூடியவனும் நரகத்துக்கு போவான். இப்போ எனக்கும் இன்னொரு முஸ்லிமானவனுக்கும் பகை, நானும் வாளை ஏந்திட்டு அவனும் வாளை ஏந்தி விட்டான் என்றால் கொலை செய்யக்கூடியவனும் நரகம், கொல்லப்படக்கூடியவனுக்கும் நரகம். சஹாபாக்கள் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கிறாங்க, ஹாதல் காத்தில், கொலை செய்யறவன் நரகத்துக்கு போனானா ஓகே, கொல்லப்படக்கூடியவனும் ஏன் நரகத்திற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிமான அடியான் அவனை கொலை செய்திருக்கிறான், கொல்லப்பட்டவனும் முஸ்லிம் தானே, கொலை இவனை செய்யணுங்கிறதுக்காக தான் அவன் வந்தான். உள்ளத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு, அவனை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் வந்தான். ஆனா இவனுடைய பலம் கூடிய காரணத்தினால் அவனை கொலை செய்து விட்டான், அவன் கொல்லப்பட்டு விட்டான். ஆக ரெண்டு பேரும் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நரகத்தை பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக கொலையை விட்டு விலக வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்வது என்பது நரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய குஃப்ரான காரியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்து மது அருந்துவது. மது அருந்துவது ஈமானுக்கு எதிரானது. மது அருந்தக்கூடியவனுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஈமான் இல்லைன்னா என்ன இருக்கும்? எதுவும் வெற்றிடம் கிடையாது. இந்த உள்ளத்துக்குள்ள ஈமான் இல்லைன்னா குஃப்ர் இருக்கும். நல்ல நறுமணம் இல்லைன்னா இந்த காத்துல என்ன இருக்கும்? அவ்வளவுதாங்க, காத்தே இல்லைன்னு ஆகாது. வேற சாதாரண காத்து வரும், இல்லையா துர்நாற்றம் உள்ள காத்தாக மாறும். அது அப்ப இதுதான் நாம கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா யஷ்ரபு ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின், ஒருவன் ஒரு மூமின் மது அருந்துகிறான் என்றால் மருது அருந்தக்கூடிய அந்த நிலையில அவன் மூமின் கிடையாது. மூமினா உள்ளவன் குடிக்க மாட்டான், தண்ணிய குடிப்பான், தண்ணிய அடிக்க மாட்டான். தண்ணியை தான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்களே. அதுலயும் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுஷ்ரபல் ஹம்ர், மது அதிகமாக அருந்தப்படாத வரைக்கும் கியாம நாள் வராது. இன்னைக்கு எடுத்ததற்கெல்லாம் குடிக்கிற பழக்கம் வேற யார்கிட்டயோ இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, நம்மள்ட்ட அல்லவா இருக்கு. முஸ்லிம் அல்லவா குடிக்கிறான், மகிழ்ச்சிக்காக குடிக்கிறேன், பெருநாளை கொண்டாடுறதுக்காக குடிக்கிறேன், கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன், உடம்பு வலியை மறப்பதற்காக குடிக்கிறேன், குடும்பத்துல பெரிய பிரச்சனைங்க அதுக்காக குடிக்கிறேன், அதே பொருளாதாரத்துல பெரிய நஷ்டம்ங்க, தாங்க முடியாததுங்க. எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் அதே விதமா நேரடியாக குடிக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி மது அந்த போதையை கொடுக்கக்கூடிய பல பொருட்களை பயன்படுத்துவது. யார் அவ்வாறு செய்து விட்டார்களோ அவர்களுடைய 40 நாளுடைய தொழுகை ஏற்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அது ஒரு முறை, 2 முறை, 3 முறை தௌபா செஞ்சு அல்லாஹ் திருந்திடுறேன் ஒரு முறை செஞ்சார், 2வது முறை, 3வது முறை தப்பு, 3 வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பான். 4வது முறை தீனத்துல் ஹபால் என்ற நரகவாசிகளுடைய சீழும் சலமும் தான் அவருடைய உணவாக நாளை நரகத்தில் இருக்கும். நரகமே கொடியது, அதுல கிடைக்கிற தண்ணியாவது உணவாவது நல்லதா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை, சீழும் சலமும் இதுதான் அனுபவிக்கும். ஆக குடியை விட்டு விலக வேண்டும், மதுவை விட்டு விலக வேண்டும், போதை கொடுக்கக்கூடியதை விட்டு விலக வேண்டும். போதை உபயோகம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்ம உள்ளத்திலே ஈமான் இல்லை, குஃப்ர் தான் இருக்கிறது. அதே விதமாக நாம மூமினா இருக்கிறோமா, நம்முடைய கற்பை பேண வேண்டும்.
கற்பை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. கற்பை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமணத்தை ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறான். எந்த பெண்கள் நமக்கு ஹராமோ அதே பெண்கள்ல ஒருவரை நான் தேர்வு செய்து அந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பேன் என்று சொன்னால் மஹர் கொடுத்து அந்த பெண் எனக்கு ஹலால். இதற்கு மாத்தமான எத்தனை வழிகள் இருக்கிறதோ அது விபச்சாரம். அந்த விபச்சாரம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை செய்யக்கூடாது, நீங்க நெருங்கவும் கூடாது. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, அது அருவருப்பானது, கெட்ட பாதை, நல்ல பாதை இல்லை. அந்த பாதையை விட்டு விலக வேண்டும். அதனை நோக்கி நம்ம போயிட்டோம். அப்படி அந்த டேஸ்ட் பார்க்கிறதை கொண்டு, கேட்பதை கொண்டு, பேசுவதை கொண்டு, நினைப்பதை கொண்டு பல இருக்கிறது. நேரடியா விபச்சாரம் என்பதும் இருக்கிறது. அந்த மாதிரி விபச்சாரத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் இது நம்மை குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளிவிடும். லா யஸ்னில் அப்து ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒரு மூமினான அடியான் விபச்சாரம் புரிகிறான் என்றால், அருவருக்கத்தக்க காரியத்தை செய்கிறான் என்றால், அந்த சமயத்தில் அவன் மூமினா இருப்பதில்லை. மூமினா உள்ளவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். கவனிக்க வேண்டும். அதே விதமாக திருடுவது, லா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ மூமின், ஒருவன் ஒரு மூமின் மூமினா இருக்கிற நிலையில திருட மாட்டான். திருட்டு என்பது என்ன? அடுத்தவனுடைய பொருளை அவனுக்கு தெரியாம களவாடுவது, நமக்குரியதாக மாற்றுவது, இதான திருட்டு. இந்த திருட்டு நேரடியா போய் வீட்டுல போய் கொள்ளையடிச்சுட்டு வர்றதும் இருக்கிறது. அது வேற விதமான மாயாஜாலங்களை பயன்படுத்தி செய்வதும் இருக்கிறது. நேரடியாக மோசடி செய்வது, துரோகம் செய்வது, இதெல்லாம் அதனுடைய அண்ணன் தம்பிகள் மாதிரி தான். அதெல்லாம் அதே விதமா ஏமாத்துவது, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, அவன் ஏமாத்துறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை. அப்ப நம்மை சேர்ந்த அவன் முஸ்லிம் இல்லைன்னா அவன் என்ன? அவன் முஸ்ரிக்கு, அவன் காஃபிரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆக திருட்டை விட்டு, மோசடிகளை விட்டு, அதே விதமாக ஏமாற்றுவதை விட்டு விலக வேண்டும், விபச்சாரத்தை விட்டு விலக வேண்டும், மது அருந்துவதை விட்டு, போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை விட்டு விலக வேண்டும். அதற்கு அடுத்து ஒரு மனிதனுக்கு இவர்தான் தந்தை என்று அறிந்து வைத்திருக்க, அந்த தந்தைக்கு மாத்தமாக இவர் அவருக்கு பிறந்தவருங்க என்று ஒரு மனிதரை அவருடைய தந்தை அல்லாதவரோடு தொடர்பு படுத்துவோம் என்று சொன்னால் அது குஃப்ரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன் இத்தஆ லிகைரி அபீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தை அல்லாதவரை தந்தை என்று சொல்கிறார் என்றால், நேரடியா பெற்றவர், சும்மா மதிப்புக்கு சொல்றது இருக்கு, மதிப்புக்கு வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா, அதே விதமா மதிப்புக்கு வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சும்மா மதிப்புக்கு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் தப்புல வராது. அது எல்லாமே வேணும்னு இப்போ ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் மாத்துன்ற இது பண்ணின்னு இருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல என் பேரை எழுதிட்டு என் தந்தை அல்லாதவர் இவர் தான், இவருக்கு தான் நான் பிறந்தேன் அந்த அர்த்தத்திலே சொல்வோம் என்று சொன்னால் அது குஃப்ர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதருக்கு ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டான். ஆக அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து வீணான விதண்டாவாதம் செய்கிறோம் பாருங்க, அதுவும் குறிப்பாக மார்க்கத்தில் கேள்வி கேட்கலாம். ஒரு கருத்தை சொல்கிறோம் என்றால் அதில் எதிர்கருத்து. இப்போ உதாரணத்திற்கு யார் ஒருவர் தன்னுடைய தந்தை அல்லாத மற்றவரை அழைத்து விட்டாரோ, தன்னுடைய தாய் அல்லாத மற்றவரை இவர் தான் தாய் என்று சொல்கிறாரோ, அவர் குஃப்ரை செய்து விட்டார், அவர் காஃபிர் என்றால் உடனே ஏங்க நம்முடைய வாழ்க்கையில, யதார்த்தமான வாழ்க்கையில எத்தனை பேர் வாங்கம்மா போங்கம்மா, ஒரு கஸ்டமரே வர்றாங்க, வாங்கம்மா வாங்க அக்கா அப்படிங்கிறோம், வாங்கத்தா அப்படிங்கிறோம். அப்ப இதெல்லாம் குஃப்ர்ல வருமா? இதெல்லாம் வராது. அப்ப ஒரு தகவல் சொல்லப்படுகிறது என்றால் எதிர்கேள்வி கேட்கலாம். விதண்டாவாதங்கள் செய்வது இருக்கிறது அல்லவா, அதுவும் குஃப்ர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூஸா மின் கப்ல், பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வீணா போன கேள்விகளை எல்லாம் கேட்டாங்களே, பிரயோஜனமற்ற கேள்விகளை கேட்டார்களே, அந்த மாதிரி உங்களுடைய தூதரிடத்துல நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமானி ஃபகத் வல்ல ஸவாஸ் ஸபீல்,
யார் இப்படிப்பட்ட இந்த ஈமான் உள்ள நிலையிலே விதண்டாவாதங்களை செய்து இந்த ஈமானை குஃப்ராக மாற்றுகிறார்களோ அவர்கள் தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த பட்டியல்களை நாம் அறிந்து இதை விட்டு விலகக்கூடியவர்களாக, மூட நம்பிக்கை இல்லாதவர்களாக, தொழுகையை விடாதவர்களாக, ஜக்காத்தை சரியா வழங்கக்கூடியவர்களாக, கொலை செய்யாதவர்களாக, மது அருந்தாதவர்களாக, போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தாதவர்களாக, திருடாதவர்களாக, ஏமாத்தாதவர்களாக, விபச்சாரம் புரியாதவர்களாக, அதே விதமாக ஒருவர் இவருக்கு தான் பிறந்தார் என்று தெரிந்திருக்க அந்த உறவுமுறை பேணக்கூடியவர்களாக, வீண் விதண்டாவாதங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் குஃப்ர்ல வரும். இன்னும் பல விஷயங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ருடைய லிஸ்ட்ல சொல்றாங்க, இஸ்னதான், இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஹுமா பிஹிம் குஃப்ருன், அது குஃப்ர் தான், அது இறை நிராகரிப்பு. அந்த இறை நிராகரிப்பு என்ற நிலையில அந்த ரெண்டு காரியம் இருக்க, அந்த காரியத்தை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பல பேர் செய்கிறார்களே என்று சொல்லிவிட்டு அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு சொல்றாங்க. அத்தானு ஃபின் நஸப், ஒருவன் தன்னுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் பெருமை அடிப்பது. இந்த பாரம்பரியம் இல்ல, இந்த குடும்பம் இல்ல, இந்த காந்தான் இல்ல, இந்த இனம் இல்ல, இனத்தை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, பாரம்பரியத்தை கொண்டு பெருமை அடிப்பது என்பது குஃப்ரு. அவர் குஃப்ரான காரியத்தை செய்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே விதமாக இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார்கள், வன் நியாஹத்து அலல் மையித், ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருக்காக அழுலாம், அழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஒப்பாரி வைப்பது, ஒப்பாரி வைப்பது, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, குருடு இல்லையா, பச்சிலம் பொள்ளையெல்லாம் நீ எடுத்துக்கணுமா என்று ஒப்பாரி வைத்து விடுகின்றோமே, மார்பில அடித்துக் கொள்கிறோமே, கன்னங்கள்ல அடித்துக் கொள்கிறோமே, சட்டையை கிழித்துக் கொள்கிறோமே, இதெல்லாம் குஃப்ருன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே விதமாக குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரானுடைய 31, 32 இந்த ரெண்டு வசனங்களை வாசியுங்கள். குல், தூதரை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். தூதரே நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வின் மீது, படைத்தவன் மீது உங்களுக்கு முஹப்பத் இருக்கிறது, ஓகே, அங்கீகரிக்கிறோம், அது உண்மைனா என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். அதற்கு அடுத்து 32வது வசனம், குல், தூதரே சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, இந்த தூதருக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும், மார்க்கத்தோடு பிணைந்தவர்கள் தான் நாம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை விஷயத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. ஃபஇன் தவல்லவ், இதை நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்றது என்னங்க, எங்க முன்னோர் என்ன சொன்னாங்க அதை பாருங்க, ரசூல் சொல்றது என்னங்க, எங்களுடைய பாரம்பரியம் என்ன, என் பழக்கம் என்ன, என் வழக்கம் என்ன, என் நனப்பு என்ன, என் சுய விருப்பம் என்ன என்று நாம் வருவோம் என்றால், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் நிராகரிப்பார்கள் என்றால், ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது பெருசு இல்ல, அல்லாஹ்வும் நம்மை நேசிக்க வேண்டும் அல்லவா, அல்லாஹ்வும் நம் மீது கிருபை செய்ய வேண்டும் அல்லவா, செய்யணும்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான் இஸ்லாம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுபவன் தான் முஸ்லிம், ஆதாரபூர்வமான அடிப்படையிலே என்பதை நாம் தெளிவாக கவனித்து, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படல, நான் இதோ இந்த இமாமுக்கு கட்டுப்படுவேன், நான் இந்த அஜத்துக்கு கட்டுப்படுவேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு கட்டுப்படுவேன் என்று மார்க்கத்தை பிரிப்போம் என்றால், என்னதான் நம்ம மோமின் முஸ்லிம் என்று சொன்னாலும் அல்லாஹுடைய பார்வையிலே காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதை 3வது அத்தியாயத்தினுடைய 31, 32 இரண்டு வசனங்களை உங்களுக்கு சான்றாக ஆக்கி, இப்படிப்பட்ட இந்த குஃப்ரான காரியங்கள் அனைத்தை விட்டு விலகக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.